எனக்கு சொத்து பத்துன்னு பார்த்தா எந்த குறையும் இல்லை, ஆனா வாரிசுன்னு பார்த்தா குறை வந்துருச்சு. அதுவும் உன்னால திட்டவட்டமா குழந்தை பெத்து தர முடியாதுன்னு தெரிஞ்சே போச்சு. இதுக்கப்புறமும் உன் கூட வாழ தயாரா இல்ல. நான் பேசாம 2ஆம் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது 2வது கல்யாணமா? அப்படின்னா என்னோட நிலைமை? ஆனந்தி, நான் சொல்றேன் தப்பா நினைக்காத. உன் நிலைமையை பார்த்தா என் நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு. ஊர்ல 10 பேர் முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நடக்கணும். யாரும் எனக்கு பின்னாடி என்ன கேவலமா பேசவே நான் தாங்கிக்கவே முடியாது. இங்க பார், நான் முடிவு எடுத்ததுதான். நமக்கு குழந்தை பிறக்காம போனதுக்கு ஆனந்தி, நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ சொன்னாலும் அதை நான் கேட்கவும் போறதில்ல. இப்ப உன்னை வீட்டுல வச்சுக்கிட்டு நான் 2ஆம் கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோ, வீட்டுல பொண்டாட்டி இருக்கும் போது இன்னொரு பொண்ணு தேடி அலையறான்னு சொல்லுவாங்க. பேசாம நீ வெஸ்த குடிச்சு செத்துற. அப்புறமா என் பொண்டாட்டி செத்துட்டான்னு தைரியமா இந்த ஊர்ல சொல்லிட்டு நான் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ என்ன பண்றே ஏது பண்றே தெரியாது. இதுதான் ஒரே முடிவு. எனக்கு வெளியே வேலை இருக்கு, முடிவு பண்ணி வை, வரேன். பெண்கள் எல்லாம் காமாட்சி, மீனாட்சி, கருமாரி, காளியாத்தான் நான் நினைக்கிறேன். இந்த தமிழ் மண்ணில பிறந்த என்னோட நிலைமை இப்படி ஆகணும். எங்க நமக்கு குழந்தை பிறக்காம போனதுக்கு காரணம் அது மட்டும் இல்லாம ஏன் தகவலை என்னைக்கு நினைச்சு இருக்கணுங்கிறதுக்காக உதட்டளவுல சிரிச்சுக்கிட்டு உள்ள தளவுல உருகிட்டு இருக்கீங்க. நம்ம குழந்தை பிறக்காம போனது காரணம் அது சொன்ன உங்களால தாங்கிக்கவே முடியாதுங்க, தாங்கிக்கவே முடியாது. அம்மா, இந்த பூவோடையும் பொட்டோடையும் நான் வாழ்றதா சாகதான்னு என்னோட முடிவை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்மா. என் முடிவை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். மாமா, மாமா எங்கடா? மாமா வேற காணோம். ஆனந்தி, ஆனந்தி, வாங்க மாமா, வாங்க வாங்க. ஆமா, என்ன மைனர் கணக்கா கேங் கூட வந்திருக்கீங்க? இதுங்களா எதுக்கு? இல்ல ஆனந்தி, உன்னை பார்க்க வரணும்னா நான் மட்டும் தனியா தான் வந்திருக்கணும். உங்க அப்பா பார்த்து ஒரு நல்ல விஷயம் பேசலான்னு தான் இவங்க கூப்பிட்டு வந்தேன். அப்படிங்களா? சரிங்க மாமா. அப்பா வந்து தோட்டத்துக்கு போயிட்டு அப்படியே பால் வாங்கிட்டு வர கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் வெளியே உட்காந்துருங்க. எது? நான் வெளிவா?
நான் வெளியே வா. என்ன தலைவரே கொடுமை, உங்களுக்கே வெளியே உட்கார வச்சுட்டாங்களே. டேய் கட்டையா, என் ஆனந்தி எது சொன்னாலும் சரியா தாண்டா இருக்கும். இத பாருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். தலைவரே, உங்க முறை பொண்ணு இப்படி உட்கார வச்சுட்டாங்களே. டேய் அவ என்ன உட்கார வைக்கல, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்பவே கேட்டால இதுங்கெல்லாம் எதுக்குன்னு. அவ சொன்னது உன்னதாண்டா. தலைவரே, இப்பவே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ எங்க நிலைமை. டேய் பொண்டாட்டி எல்லாம் ராத்திரிக்கு மட்டும்தான்டா, மத்த நேரம் நான் சந்தோஷமா இருக்கிறது எல்லாமே உன் கூட தான். தலைவர் தான். டேய் சரி, மாமா வேற வர மாதிரி தெரியல. சரி இரு, ஆனந்திட்டு சொல்லிட்டு வரேன், கிளம்பலாம். ஆனந்தே ஆனந்தே. என்ன மாமா? அப்பா வேற வர மாதிரி தெரியல. சரி நான் கிளம்புறேன், வரேன் செல்லம். சரி மாமா. சனிய ஒளிஞ்சது. ஐயோ சாரிங்க. இல்ல, நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். இப்படி ஒரு பொண்ணா என்னால் நம்பவே முடியலையே. இதுல என்னங்க இருக்குது? நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இதுல என்ன இருக்குது? இல்லைங்க, இதே வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா இந்நேரம் என்னை கண்டபடி திட்டி ஊரே கூப்பிட்டு இருப்பா. ஆனா நீங்க வித்தியாசமா இருக்கீங்க. இத பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் தெரியாம எதர்ச்சியா ஒரு விபத்து மாதிரி மோதிக்கிட்டோம், அவ்வளவுதான், விடுங்களேன். உங்களை மாரியே எல்லாரும் இருந்துட்டா எங்களை மாரி இளைஞர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா யார் அப்படி இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தாதான் வீட்லயும் சரி நாட்டிலையும் சரி பெண்களுக்கு மரியாதையே கிடைக்கும். அது என்னமோ உண்மைதாங்க. உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ இருந்துட்டா நாட்டுல பிரச்சனையே இல்லை. ஆனா எல்லாரும் உடம்பு சுகம்தான் உலகன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க, ஆனா இந்த ஊர் மாதிரி தெரியலையே. நீங்க வெளியூரா? இல்ல இல்ல, நான் இதே ஊர் தான். நான் ரொம்ப செல்வாக்கான குடும்பத்துல வளர்ந்த பையன். இவ்வளவு நாள் நான் வெளியூர்ல படிச்சிட்டு இருந்தேன். அப்படியா? அப்படின்னா நீங்க ராஜதுரையோட வாரிசாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த பாருங்க, இந்த ஊர்லயே ரொம்ப வசதியான குடும்பம்னா ராஜதுரையா தான், அது அப்படி சொன்னேன். சரி நான் வரேன். ஏங்க ஒரு நிமிஷம், நீங்க யாரு? உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு ஆனந்தி, நான் முத்துவோட பொண்ணு. அது மட்டும் இல்லாம எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன். நேரமாச்சு, நான் வரேங்க. ஏங்க உங்களை திரும்பவும் எப்ப சந்திக்கிறது? மறுபடியும் பார்க்கணும்னு விதி இருந்தா கண்டிப்பா நானும் முடியத்துல சந்திக்கலாம். என்ன விதியா? உனக்கு நான் செஞ்சேன், பதில தெரியாம கிருக்கு கண்ணோர மை பூசிய மை நான் நடந்து வந்தா ஒரு கண்ணு எல்லாம் அவனால அடி பெண்ணே உன் மேல தானே லூசே லூசே உன்னை கண்ட நான் முதல் எல்லாம் தில்சே தில்சே என் மாமா கிட்ட முத்தழகியே என் மனசோராமல் கட்டும் பேரழகியே. என்னப்பா நின்றா 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 நிஜாம்பா, போடு 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 கிளம்பு. என்னடா நானும் என்னக்காரனா வந்து இறந்த ஊர்ல பரதேசி வாங்கி பொன்னாட்டிலாம் வேலைக்கு அமுச்சு விட்டு இவங்கெல்லாம் மூட்டை பூட்டு பூட்டி படுத்துட்டானுங்க, டிவியெல்லாம் பார்த்துட்டானுங்க, ஒருத்தரும் விட்டுட்டு வெளியே வர மாட்டேங்கானு. என்னதான் பண்ணி தொலைகிறது? நானும் பார்த்துட்டு தான் 2-3 நாளா ஒரு பொம்பளை ஒருத்தி ஒன்றும் வேலைக்கு ஆகல. கர்மம்டா.
இது என்னடா ஊரு? காசு போட்டு வாங்குவாங்களா இல்லை சும்மா தான் இருப்பானுங்களா இல்லை அவங்களே எண்ணெயை உட்காந்து ஆட்டுறாங்களா ஒன்றும் தெரியல. போங்க ஐயா, இதெல்லாம் ஒரு பொழப்பு. போங்கடா போங்கடா. என்ன சதுதானா திரனா தாட்டியரே 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 சண்டியரே 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 இவன் கண்டு கண்டு பார்த்த போல சிரிச்ச பையன், இவன் குருதி காட்டு புத்தர் போல வளர்ந்த பையன், ஊரு முழுக்க தொட தொடக்கும் இவன் அலப்பறையன், ஆனா இவன் திமிர மூடி வைக்க ஏது பறையன். என்னப்பா தாட்டு போடுற சமமாக தான் போடுறியா? தாடி மூச்சு மலத்தி வரவளுங்க வரஞ்ச மூச்சா? டேய் என்னகாரா, உன்னை அங்க தேடி இருந்தா நீ என்னடா அங்க பண்ணிட்டு இருக்கிற? என்னடா பண்றது? நீ கம்முனுக்கு மாட்டிக்கிட்ட, ஊர்ல ஒரு பொட்டு பொடிச்சு விட மாட்டேங்கிறா. எவடாகிறாங்க விடுறது கருமதியெல்லாம்? போங்கடா. டேய் நீ என்ன போறோம்னு சொல்லி எல்லா பிள்ளையும் கையை பிடிச்சு எடுத்து போறியான். எங்க நீளம் தான் பாக்குறோம், ஒருத்தையும் வர முடியாத. எல்லாம் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்காரன் அவங்க அண்ணன் இவனா தான் வீட்டுல இருக்கிறான். பொம்பளை எல்லாமே வேலைக்கு இருக்கிறானு. இதே தான் இங்க குழப்பா போச்சு. என்ன பண்றது? சரி வந்தது வந்து கொஞ்சம் கனெக்ஷன் கொடுத்துருவோம். என்னது கனெக்ஷன் கனெக்ஷனா? ஆமா. என்ன கனெக்ஷன் சொன்னா? டேய் நம்மகிட்ட இல்லாதது இல்ல, தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் ஐட்டு மசாலா இருந்து எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்குதா? எல்லாமே ரேட் எவ்வளவு இருக்கும்? ரேட் என்ன 100 ரூபா கொடுத்தினா போதும். 100 ரூபாய்க்கு வராங்களா? 100 ரூபா தான். கேரளா பீஸ் 2. கேரளா பீஸா? ஆ டேய் என்ன கேரளா பீஸா? ஆமாண்டா, நீ தானே ரேட்டுக்கு வருதுன்னா. டேய் நான் கனெக்ஷன் சொன்னடா. டிவி கனெக்ஷனாலா? ஆமாடா, இங்க வர ஒயரை பார்த்தது இல்ல. சரி பாத்துட்டு சரி இப்படியே தான் இருப்பியா? ஊருக்குள்ள என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? ஏய் என்னடா பண்றதே, ஒருத்தரும் கனெக்ஷன் கொடுக்க போட மாட்டேங்கிறான். இப்போ அது எப்படி ஆடு போடுறா டனுக்குன்னு. மூஞ்ச காயும். என்னடா அது? டேய் எவன்டா டேய்? என்ன கீழே போல பொம்பளை மேல ஒரு மாதிரி ஆகுது. ஒரு மாறி பார்த்தா தெரியவானட்டு இருக்கவன். யார் இது? பஸ் அவனா அவளா? தெரியலடா, எனக்கு டவுட்டா தான் இருக்கு. யார் தாயே? ஏப்பா தம்பி, ஏய் போய் பொம்பளை, ஏய் 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 யார் நீ? என்ன மீன் கண்ணு பாடுற அவளுக்கு? இங்க போடா. டேய் போற இதுல அங்க போடா. ஏய் யாரு நீ இருக்கு சரி சொல்லிட்டே இருக்கற? உன்னை தானே கேட்கற முடியும். யாரு கேட்க சொல்ல யாருன்னு? ஐயா இந்த ஊர்ல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தாலும் கல்யாணம் பண்ணாலும் அவனுக்கு வளகாப்பு பண்ணாலும் சரி அவங்க ஆயாவுக்கு 60 கல்யாணம் பண்ணாலும் நான் தான் போடுவேன். யார் நீ? நீயோ ஒரு மார்க்குமாகற, நீ போய் போடு நாம நம்பிட்டு போனா. ஐயோ நான் மேக்கப் போடுறத நீ சொல்லியா? உதட்டு அப்படி பண்ணாது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஆயா என்ன திரும்ப பார்க்கலாம். ஐயோ இங்கிட்ட நீ அங்கேயே திரும்பிக்கோ. ஓ சாமி, பொம்பளே தோத்து போயிருமாடா. உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் கட்டுப்படியாவது. ஆமாடா டேய் இங்க போடா டேய். ஏன் இழுத்து சொருவுறா? பேக்ல என்ன வச்சுக்கிறா? நம்மள ஒருத்து கோடி இருக்குல்ல. என்ன அங்க இருக்குது? தேங்காய் தொட்டியா? அங்கெல்லாம் பார்க்க அழகா பொறந்து புட்ட ஆரடி சந்தன கட்ட அழகா பொறந்து புட்ட ஆரடி சந்தன கட்ட அழகா தேன சுட்ட மணக்கூல வந்த கட்ட ஆசை மூச்சு முட்ட இருந்தும் இருக்கிட்ட ஆசை மூச்சு முட்ட இருந்தும் இருக்கிட்ட நான் பார்த்துட்டேன். ஹைட் ஆகுனுங்கிறது நல்லா செம்மையா பார்த்தேன். யோ ஆமா
குஞ்சாஞ்சூர் பாரு இப்படி போகணும். அப்படி போகணுமா? ஆ. ஐயோ, ஆமா இங்க என்ன மீட்டிங் போட்டுட்டு இருக்க? யாரு நீ? நான் எண்ணெய் ஊத்துற ஆளு தான். நீ ஒத்துக்கிட்டா ஊத்தலாம். என்ன ஊத்துறாள்? ஆ. சரி. நீ யார் ஃபர்ஸ்ட் வரா? கூட தூக்கிட்டு வரா? யார் நீ? யோ, நானே இந்த ஊரு ஏரி வேலை பார்க்க வந்திருக்கேன். ஓ, ஏரி வேலை கேட்டியா நீ? ஏன் என்னத்துக்கு நீ கிளம்பிட்டா? அதான் வேலையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரலான்னு வந்தேன். என்னது க்ளீன் பண்ற நீ? ஏரியத்தான். அங்கேயே காத்தாங்காடி ஒரு ஒரு ஊர் கிளம்பி அங்கேயே தான் போகுது. அது க்ளீன் பண்ண உனக்கு வேலையா? யோ, அதெல்லாம் போக கூடாதுன்னா அந்த கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? 100 நாளைக்கு அந்த வேலைக்கு தான் நீ நம்பிச்சு. என்கிட்ட ஒரு நாளைக்கு வேலைக்கு வா. இன்னொரு குழந்தை உங்க கூட வேலைக்கு வரும். அதுக்கும் சேர்த்து நான் சம்பளத்தை வாங்கிக்கலாம். நீ அப்படியா? அப்படித்தான். ஐயோ, அப்படின்னா எனக்கு நீ என்ன வேலை தருவ? அதுக்கு சொல்லி ஒரு நாளைக்கு வந்து பாரு தெரியும். வந்தா வந்தாத்தான் அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. வந்ததான். ஆ. ஏய், இந்த கேர்ள் யாரு? பாரு, what a beauty girl. Wow, super. நீயே சூப்பரா தான் நீ. அட சாமி. அவுத்து காட்டுறேன் பாத்துக்கோங்க. இந்த கருவை பிடிச்சோட ஏன்டா கூட்டுவான்? கருவானே அவன் டச் பண்ண முடியாது. மறுபடியும் இருக்கிறான். டச் பண்ணாதே. ஆமாடி, இங்க என்ன அடி இருக்குது? இங்க இருக்குது, இங்க இருக்கும், இங்க இருக்கதா? ஓ சாமி. கொஞ்சமா வெக்கம் வேணா இத்தணும். அது அடியவே கிடையாது. ரெண்டு பேர்ல அந்த கரும்பு பிடிச்சி என்னன்னு தெரியல வந்தது. அடியா முடியா? ஆம்பளையா? ஆமா. சீலை அவத்தா தான் தெரியும் என்ன ஏதுன்னு. ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. கண்டுபிடிக்க முடியல. இவ இப்படியே சுத்தி இருந்தானா வச்சுக்க, இந்த மார்கழி மாசம் வர இருக்கு. செய்யும். எங்க இது என்னது? ஆயா பொட்டு குடியா? சண்டாளி. என்ன 3 வாரம் உள்ள போகுது? ஏறி வேலைக்கு தான் போறியா இல்லை ஓட்ட போட வேறையா? ரொம்ப இறங்கி வேலை செஞ்சதுல ஓட்ட கொஞ்சம் பெருசா போச்சு. ரொம்ப இறங்கிட்டியோ? இருந்தாலும் யார் இருந்தாலும் வேலை செய்யறது இறங்கி. அதெல்லாம் யாரு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? சரி சரி ஒன்றும் சொல்ல வேணாங்க. நீ கிளம்பாயா? எனக்கு ஒரு மார்க்கு என்ன உதறிக்கு மேலே பாருவா கருஞ்சா. அதெல்லாம் என்ன பூசணி எவ்வளவு நேரம்? சரி கிளம்பு இவளை கூட்டு போ போ. அவன்கிட்டயே தான் பேசிட்டு இருக்கிறாயா? என் பேரு முதல்ல கேபிள் வெளியே தெரியுது, உள்ள போடு. நான் நேர சுத்தி இருக்கேன். என் பேரு சொல்லு. என் பேரு பாப்பாத்தி. உங்க சப்பாத்தி சப்பாத்தியா? பாப்பாத்தி. பாப்பாத்தி. ஆமாண்டா பாப்பாத்தியா? பாப்பாத்தி. ஆ சரியா? யோ, ஆமா இந்த ஆளுக்கு நான் கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க தான் போறீங்களா? ஏ ரொம்ப நேரம் இருக்காத, அவ்வளவுதான். யோ போயா. நான் போட்டா? நான் பேசிக்கிறேன். நீ போ. மாத்த முடியாது. அடிச்சுடா. இருத்து மூடிட்டு போ முதல்ல. ஐயோ, நீ இவ்வளவு அழகா இருக்கு எப்படி? அதெல்லாம் எங்க அப்பா எங்க அம்மா செஞ்ச வேலைங்க. அப்பா அம்மா செஞ்ச அந்த அளவுக்கு சாப்பாடுலாம் போட்டு தீனிலாம் போட்டு வளர்த்துறாங்க. அவ்வளவு அழகாவா? ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரியா, எனக்கும் நேரமாவது இதை கேட்கலான்னு தான் நினைச்சேன். அவங்க இருக்கும்போது கொஞ்சம் கூச்சமா இருந்தது. சரி, இடுப்புல என்னது? அதுவா? இன்னொரு வாட்டி வச்சியாடா? வச்சியாடா ஒரு வாட்டி? சரி சரி சரி. நானும் ஒரு வாட்டி வச்சு எடுத்ததுதான். வெத்தலை வேலை செய்யும்போது கலப்பா இருக்கும்போது போட்டுக்கலாம் பாரு. என்ன வெத்தலை இது? ஏன் இந்த காலம் கிடக்குது? அண்டாளி இது என்ன கரு காம்பளம் கரும்பு கிடக்குது? ஐயோ, என் வெத்தலை அப்படிதான் இருக்கும். கருப்பா தான் இருக்குமா? ஆமா, நான் வாங்குற வெத்தலை அப்படிதான் இருக்கும். ஓ சரி, என்ன பாகு போடுவா? என்ன பாக்குறதுக்கு போடுவ நீ? இதுக்கா கொட்டைப்பாக்கு இருக்கா? என் பாக்கு மறந்துட்டேன். கொட்டைப்பாக்கு இருக்கு. கொட்டைப்பாக்கு அதெல்லாம் இருக்குது கூட. எத்தனை வேணும்? ஒண்ணு இருந்தா போதும். ஒண்ணுல தான் முடியாது. பின்ன 2 தரம் வச்சுக்கோ. சரி கூட. இந்தா. சரி, நாளைக்கு வீட்டுக்கு வரேன். என்ன வாங்க மாட்டியா? காம்பு கருத்து போதே பார்த்து நிதானமா இது சூதானமா இருந்துக்கோ. அதெல்லாம் போடாத. சரி போலாமா? இந்த காம்பு வச்சுக்கோ. இல்ல பாக்கு போட்டு வரேன். முதல்ல கொட்டை பாக்கு போட்டுடலாம். என்னடா உன் கொட்டை இப்படி இருக்கு? ஒழுங்கா சொல்லி கோட்டை மூட்டா என்ன பேசுதா? அப்பா
ஏன் கொட்டை பார்க்காது உன் கொட்டி செல்லு நீயும் போ 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 மாமா மாமா வாங்க மாப்பிள, என்ன இவ்வளவு கோவமா வந்திருக்கிறீங்க? ஏன் வெளியில ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க மாப்பிள. சரி இருங்க, கோவமா வேற வந்திருக்கிறீங்க, ஏதாவது சாப்பிடுவீங்க. ஏமா ஆனந்தி, மாப்பிளைக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொண்டு வாமா. சும்மாதான் மாப்பிள்ளைங்கிறீங்க. நான் உன் தங்கச்சி பையன் தானே. பேசாம ஆனந்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நானும் நிம்மதியா வீட்டு சாப்பாடு சாப்பிடும்ல. எத்தனை நாளைக்கு கடையிலே சாப்பிட்டு உடம்பு கருத்துக்கிறது? நான் என்ன மாப்பிள சொல்றது? என் பொண்ணு சம்மதிச்சா தாராளமா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் என்ன வேண்டாம்னா சொல்றேன். ஏன்பா உங்களுக்கு பசுக்கும் பண்ணிக்கும் வித்தியாசமே தெரியாதா? அதான் அது அறிவு இல்லாம பேசுதுங்கன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? நான் போய் இவரை கட்டிக்கிறதா? எங்க தலைவருக்கு என்ன குறைச்சல? அவர் உங்க அத்தை பையன் தானே? ஏய் நீ சும்மாடா. ஏன் ஆனந்தி, எனக்கு என்ன குறைச்சல்? என்கிட்ட சொத்து இல்லையா? இல்ல நான் ஆம்பளை இல்லையா? உனக்கு வேற என்ன வேணும்? எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? உங்ககிட்ட படிப்பு இல்ல, பண்பு இல்ல, மரியாதை இல்ல. இப்படிப்பட்ட உன் கூட நான் வாழ்றதா? உன் கூட தான் வாழணும்னு விதி இருந்தா அதுக்கு பேசாம செத்துருவேன். அப்போ இத்தனை நாளா என்ன மாமா மாமான்னு என்னைய சுத்தி சுத்தி வந்ததெல்லாம் மாமான்னு கூப்பிட்டா கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் எத்தனையோ பேரை மாமான்னு கூப்பிட்டுருக்கேன். அதுக்காக அத்தனை பேரை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஏய் என்ன பேச்சு பேசுற? சரி என் முத்த, உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியா மாட்டியா? டேய் நான் என்னடா சொல்றது? அதான் என் பொண்ணே சொல்லிட்டால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. முதல்ல வெளியே போடா. ஏய் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? பார்க்கலாம்டா பார்க்கலாம். என்ன தவிர உன் பொண்ணு கழுத்துல எவன் தாலி கட்டுறான்னு பாக்குறேன்டா. அப்படி கட்டிட்டானா நான் மருது பாண்டிலடா. முதல்ல போடா வெளியே. என்ன இந்த மனுஷன் மரமண்டையாட்டம் அது பாட்டுக்கு தனியா நின்று யோசனை பண்ணி இருக்குது. ஏங்க ஏங்க ஒன்னாதான் காது கேக்குதா இல்லையா? ஆமா நம்ம பசங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? ஏன்டி இப்படி காலையில இப்படி வாழ்னு கத்துற? எங்கடி போயிட போறாங்க? இல்ல அவங்கள சந்தோஷமா வெளியே போதா விட்டுருவியா? வீட்டுல தான் இருப்பாங்க பாரு. செல்வா, சந்தோஷ் 2 பேரும் வெளியே வாங்கப்பா. மா கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். பொண்ணு கூட பார்த்துட்டோம். உங்க மனசுல ஏதாவது அபிப்பிராயம் இருந்தா சொல்லிடுங்க. டேய் உங்க 2 பேத்துக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு சீக்கிரமா உங்களுக்கு பிறக்க போற குழந்தைய எடுத்து நாங்களும் விளையாடணும் கொஞ்சம் ஆசை இருக்காது? அம்மா இப்ப அவசியம் கல்யாணம் பண்ணி ஆகணுமா? ஏய் அம்மா சொல்றப்பே தலையாட்டி தொடங்கிடா. சரிம்மா, முதல்ல அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுங்க, அப்புறம் நான் பண்ணிக்கிறேன். சரிடா சந்தோஷ், நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். அம்மா பொண்ணு மட்டும் நான் சொல்றேனே. என்னது பொண்ணு நீ சொல்றியா? என்னடா என் தலையில இடி இறக்கிடுவ போல இருக்குது. அப்போ அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம். சரி சின்னவனுக்கு வேணா, பேசி முடிச்சிடுறேன். செல்வா போட்டோவை பாரு, நல்லா இருக்கானே? உனக்காக இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, நம்ம நினைச்ச மாதிரியே இந்த பொண்ணு. ஏண்டா யாரோ பொண்ணு பார்த்திருக்கேன்னு சொன்னல, எப்படி நம்ம அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் அவ சரியா இருப்பாளா? அம்மா நம்ம ஊரு முத்து இருக்காருல்ல, அவரோட பொண்ணு ஆனந்திமா. என்ன என்ன சொன்ன? என்னது முத்துவோட பொண்ணா? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாச்சேப்பா. ஆமா ரோட்ல எவ கலர் சீலை கட்டிட்டு போனாலும் உங்க கண்ணுக்கு நல்லவளாதான் தெரியும். இங்க பாருங்க, நீங்க எப்படியோ எனக்கு அது தெரியாது. ஆனா நான் இப்பவே அந்த வீட்டுக்கு போறேன். போய் பொண்ணை பாக்குறோம். முதல்ல அவங்க அந்தஸ்து எப்படி இருக்குன்னு பார்த்துதான் முடிவு கட்டுறேன். அப்படியே நான் பார்த்திருக்க பொண்ணையும் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க போலாம். என்ன நம்ம சந்தோஷ்
சந்தோஷ்க்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வீடா இது? இந்த வீட்ல எப்படிதான் பொண்ணு எடுக்கிறது? எனக்கு வீடே பிடிக்கல. நம்ம தகுதிக்கு இதெல்லாம் சரியாகாது. சுத்த விவரம் கட்டவளா இருப்பியாட்டி இது? நீ பொண்ணை பார்க்க வந்தியா இல்ல அவங்க வீட்டை பார்க்க வந்தியா? சரி இரு, நான் கூப்பிடுறேன் முத்துவ. முத்தே, முத்தே. வாங்கம்மா, வாங்கய்யா. என்ன விஷயமா வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாங்களா? இருங்க வா. வேற எதுவும் இல்லைங்களா? என்ன விஷயமா வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாங்களா? அதுவா? அது ஒண்ணும் இல்ல. எங்க பையனுக்கு உங்க பொண்ணை சம்பந்தம் பண்ணலான்னு வந்திருக்கோம். அதுதான் உங்க பொண்ணை நீங்க எங்க பையனுக்கு கட்டி கொடுக்குறீங்களா? என் பொண்ணு உங்க வீட்டு மருமகளா வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. நான் வேற என்ன சொல்ல போறேன்? இது வந்து எங்க முடிவு இல்லப்பா. கட்டினா உன் பொண்ணை தான் கட்டுவேன்னு என் பையன் ஒத்த காலம் நிக்கிறான். சரி சரி, அதெல்லாம் விடுங்க. ஆமா, நீங்க பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடுவீங்க? வரதட்சணை என்ன கொடுப்பீங்க? சரி, அப்புறம் இந்த ஹீரோ அண்ட வண்டிலாம் வாங்கி வந்துருவீங்களா? ஏன் கேக்குறேன்னா, என் பையன் பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கிறாங்க. உங்க பொண்ணு அதுக்கு தகுந்த மாதிரி அந்தஸ்தா எங்க வீட்டுல வாழ வேண்டாமா? அதுக்கு தான் கேட்கிறேன். ஏடி, பணம் நகைன்னு ஏன் இப்படி அலையிற? அந்த பணத்தையும் நகையோட உன் பையன் வாழ போறான். கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு. அது ஒண்ணு இல்லைங்க. நான் எதுக்காக கேட்கிறேன், எல்லாம் எனக்காக கேட்கல, எல்லாம் உங்க பொண்ணுக்காக தான். அது மட்டும் இல்ல, நான் அதிகமான ஆசைப்படலைங்க. சன்னமா கொடி ஒரு 20 பவுன்ல உங்க பொண்ணுக்கு போட்டா போதும். அப்புறம் சன்னமா நெக்லஸ் ஒரு 15 பவுன்ல, அதுவும் உங்க பொண்ணுக்கு தான். அப்புறம் இந்த ஒட்டியான இடுப்புல ஒரு 10 பவுன்ல அது இருந்தா போதும். அப்புறம் உங்க மருமகனுக்கு 2 விரல்லையும் 5 பவுன்ல சும்மா சிம்பிளா ஒரு தங்க மோதிரம். அப்புறம் மைனர் செயின் 5 பவுன்ல. இந்த ஹீரோனா அது கூட வேண்டாங்க, வேலைதாசி. இந்த பழுசருங்கிறாங்களே, இப்ப என்ன புதுசா ஒரு வண்டி வந்திருக்காம்ல, அது வாங்கி கொடுத்துருங்க போதும். சரிங்களா? நான் என்னங்க அதிகம் கேட்டுட்டேன், எல்லாம் உங்க பொண்ணுக்காக தானே. இதெல்லாம் செய்யற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைன்னு